இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடல் ப்ளஸ் உலகம் சார்ந்த விஷயங்கள். இந்த இரண்டையும் வச்சு நம்ம ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி உயர்ந்த கட்ட ஒரு ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடையிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலக உணர்வுகள் அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த உலக உணர்வுகளும் உடல் உணர்வுகளும் வேறு வேறு கிடையாது. இந்த உடல் உணர்வால் தான் இந்த உலக உணர்வுகளை வந்து நம்ம பார்க்குறோம். எல்லா விஷயங்களும் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த உடல் உணர்வுகள். இந்த உடல் உணர்வுகள் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அந்த அளவுக்கு வந்து இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய விதங்களும் கம்மியாயிடும். ஒரு 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 கண்ணோட்டத்தில் ஒருவன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு வந்து தீய பழக்க வழக்கங்கள்ல இருக்கான். அவனுக்கு தீய விஷயங்கள் தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவன் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, அதற்கு ரிலேட்டடான விஷயங்கள் தான் அந்த உலகத்தில் அவனுக்கு வந்து தெரியும். இதுதான் ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். யார் ஒரு நல்லவன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நன்மையானது மட்டுமே இந்த உலகத்தில் வந்து அவனுக்கு தெரியும். இப்படிப்பட்ட இந்த சிக்கலான ஒரு கட்டமைப்பு தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் ஞானம் அடைஞ்சு பார்க்கும்போது எல்லாமே பிரம்மமாக தெரியும். ஞானம் இல்லாத ஒருத்தனுக்கு எல்லாமே பார்க்கும்போது அஞ்ஞானம் சார்ந்து எல்லா விஷயங்களும் அவனுக்கு தெரியும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. முதல்ல நம்ம ஞானம் அடையணும். அதற்கேற்ற ஒரு சூழலுக்குள்ளே நம்ம போகணும். அதுதான் முக்கியம். நம்மளை நம்ம மாற்றிக்கணும். அதுதான் முக்கியமே ஒழிய, உலகத்தில் நீங்கள் எதை பார்த்து எப்படி பண்ணாலும் அது வந்து நிலையாக வந்து இருக்க போகிறதில்ல. நம்மளோட உணர்வுகள் தான் உலகத்தில் வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடியாக இருக்குது. நம்ம எந்த உணர்வில் இருக்கோமோ அதுதான் உலகத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். இப்போது ரீசெண்டாக வந்த இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இல்லை யூடியூப் ஆகட்டும், எல்லாம் எப்படி இயங்குது? உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா விஷயங்களும் அந்த யூடியூப்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லா விஷயங்களும் அந்த யூடியூப்பில் வந்து பிரதிபலிக்குது. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு. அதனால உங்களுக்கு அந்த ஃபீட்டை வந்து நம்ம மொபைலில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு யூடியூப்பில் ஒரு விஷயம் பார்க்குறீங்க, ஆல்கரிதத்தில் வந்து ஒரு விஷயத்த பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ரிலேட்டடான நிறையா கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம எந்த வீடியோ பார்க்குறோமோ அதற்கேற்ற ரிலேட்டடான வீடியோக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதே கான்செப்ட் தான் இந்த உலகத்தில். நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது வளரும். அது நமக்கு வந்து சென்று அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அந்த அந்த தன்மை அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்குது. அந்த தன்மை போயிருச்சு அப்படின்னு வச்சுங்களேன், நீங்கள் எல்லாத்தையுமே இறையாக தான் பார்ப்பீங்க. இப்போது நமக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் அப்படிங்கிறது ஏகபோகமாக நிறையா உணர்வுகள் நமக்குள்ளே இருக்குது. அதில் தகாத உணர்வுகள் அப்படின்னா மோகம், காமம் போன்ற ஒரு உணர்வு தான். ஏன்னா இந்த உணர்வு அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலான ஒரு கீழ்த்தர நிலைக்கு வந்து நம்மளை இழுத்துட்டு போயிடும். மற்ற விஷயங்கள் கூட அந்தளவுக்கு இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, மற்ற விஷயங்கள் கூட வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த இரு விஷயங்களில் வந்து வெளிவர்றது வந்து வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து கம்மியாயிடும். ஏன் அப்படின்னா, ஒருத்தன் காமவயப்படுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு பகுத்தறிவு அப்படிங்கிறது வந்து இழக்கப்படும். உணர்வுகள் எந்த அளவுக்கு வந்து தடிப்பாக ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து அவன் ஞானத்திலேருந்து வெளியில் வந்துக்கிட்டே இருப்பான். எந்த அளவுக்கு அன்பும் கருணையும் ரீதியாக வந்து அவன் உள்ளே போகிறானோ அந்த அளவுக்கு அவன் வந்து ஞானத்தை தேடி ஞான தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிடச்சி அதன் ஊடாக வந்து அவன் பயணிப்பான். இப்படி தான் அந்த உலக விஷயங்கள் இருக்குது. உலகத்தில் நம்ம எதை பார்க்குறோமோ அது வளரும். அதற்கேற்ற விஷயங்கள் நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணி நமக்கு வரும். இப்போ ஒரு ஞானி இருக்காரு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு மோகி இருக்கான் அப்படின்னு வச்சுங்களேன், அவனுக்கு ஏற்ற ஒரு விஷயங்கள் தான் அவனுக்கு கிடைக்கும். எல்லாமே அவங்கவுங்க விஷயங்களை அவங்கவுங்க அட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பார்க்கும்போது ஒரு மோகி ரீதியில் பார்க்கும்போது, ஞானியை பார்க்கும்போது என்ன ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வந்து அங்கே ஏற்படுது. அதே சமயத்தில் ஒரு ஞானி வந்து ஒரு மோகியை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. இங்கே யார் சரி யார் தப்பு அப்படின்னு நம்ம
சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவங்களோட சுதந்திரத்தை அவங்கவுங்க உபயோகப்படுத்துகிறாங்க. இங்கே வந்து யாரோட சுதந்திரத்திலையும் யாரும் தலையிடுறது கிடையாது. ஞானியர்கள் யாருமே இங்கே வந்து யாரோட சுதந்திரத்திலையும் தலையிடுறது கிடையாது. மனிதர்கள் தான் அவங்களோட மோகம் போன்ற பல விஷயங்களால் பிணைச்சிக்கிறாங்களே ஒழிய, இங்கே வந்து ஒரு ஞானி ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஞானம் பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்க எதுலேயுமே பிணைச்சிக்கிறது கிடையாது. அந்த பரத்தன்மையோட மட்டும்தான் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அதனால் பார்க்குற எல்லாமே அந்த இறையாக தான் பார்க்குறாங்க. மற்றபடி அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. எல்லாத்தையும் போக்குனவங்கள் தான் ஞானியாக இருக்க முடியுமா? எல்லா ஆசைகளையும் மோக ரீதியாக வந்து எல்லா ஆசைகளையும் வச்சுருக்கவங்க வந்து ஞானி என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா உணர்வுகளுக்குள்ளேயும் ஒரு 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 ஆன்மா சிக்குண்டிருக்கு அப்படின்னா அது ஞானம் அடைஞ்சதா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது நம்ம இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. எல்லா உணர்வுகளுக்குள்ளேயும் இருப்பேன், ஆனால் நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிறக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளோட மோகமான விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வெளியில் போனால் தான் உண்மையிலே ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். அதாவது இந்த உலகத்தில் வந்து ஞானியர்கள் எப்படி பயணிப்பாங்க அப்படின்னா, புளியம்பழமும் ஓடும் போல் அவங்களோட பயணம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இருந்தால் தான் இந்த உலகத்தில் வந்து சர்வே அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா மோகம் ஏதாவது ஒரு விஷயம் துளி அளவு எழுந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதற்கேற்ற மாதிரியான வினைகள் அப்படிங்கிறது வந்து அட்டாச் ஆகும். அப்படி அட்டாச் ஆச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். ஒரு ஞானிக்காகட்டும், மோகம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா அது இப்போ நம்ம இருக்கோம், ஒரு ஞானி இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ளே சுகத்தை பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே இருந்துட்டு அவங்களுக்குள்ளே பயணம் பண்ணிக்கிட்டு அவங்க எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருந்துருவாங்க. ஆனால் ஒரு மோகி அப்படி கிடையாது. உலக ஆசைகள் அப்படிங்கிறது இருக்குது. அவங்க பொருளை தேடி ஓடுவாங்க, பொண்ணை தேடி ஓடுவாங்க, மண்ணை தேடி ஓடுவாங்க. இப்படி ஓடுறதுனால அவங்களுக்கு அதை வச்சு நம்ம எப்படியெல்லாம் ஒருத்தன் இளிச்சவாயம் கிடச்சான் அப்படின்னா அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து ஒரு உலகத்தவர்கள் வந்து எப்போதும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் ஒரு உலகத்துலேயும் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஞானிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மோகி வந்து அந்த மோகத்தை தீர்த்து கொள்றதுக்காண்டி என்னென்ன வேஷங்கள் போட முடியுமோ எல்லா வேஷங்களையும் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு ஞானத்தன்மையில் இருக்கவங்க வந்து எதுக்குமே கலங்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கும் அவங்களோட நிலையில் தவறாமல் அப்படியே இருந்துருவாங்க. மற்றபடி அவங்களுக்கு வரக்கூடிய கர்மங்கள் அதையும் அனுபவிச்சுட்டு அப்படி கொடுக்க வேண்டியது இருந்தது அப்படின்னா திருவடியின் மூலமாக கொடுத்துட்டு பேசாட்டுக்கு அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு. ஒரு ஞானிக்கு இங்கே வந்து எந்த வேலையுமே கிடையாது. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு அப்படிங்கிறது தான் அவங்களோட வேலை. மற்றபடி பிணைகிற எல்லா விஷயங்களையும் தானாக பிரம்மத்தோட துணையால் பிணைகிற எல்லா விஷயங்களும் தானாக வந்து அது சிதறி ஓட ஆரம்பிக்கும். இப்படி தான் ஒரு ஞானிக்கும் ஒரு யோகிக்குமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயத்தில் ஒரு மோகியும் இப்படி தான் இருக்கான். ஒரு உலகம் அப்படிங்கிறது இப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படாது. இதான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க நினச்சது. பார்க்கலாம் அடுத்து. நம்ம வீடியோவை இவ்வளோ தூரம் லாங்கில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. கொஞ்சம் சப்போர்ட்டாக இருங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.